வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இப்போ தேங்காய் ஓட்டுல இருந்து எப்படி நம்ம தேங்காவை பிரிச்சு எடுக்கிறதுன்றது தாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையா தாங்க இருக்கு. இது ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. இதை ஃப்ரீசர்ல போட்டுருங்க. உடைச்சிட்டு நீங்க ஃப்ரீசர்ல போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு ஒரு 3 hours கழிச்சு நீங்க அதை எடுத்து பாருங்க பீல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஃப்ரீசர்ல இருந்து எடுத்ததுனால இது எல்லாமே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். இது 1 hour 1.5 hour கழிச்சு நாம இது மாதிரி இது பண்ணோம்னா மோடுல இருந்து வந்துடும் தனியா. இல்லைன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி குடிச்சு வச்சு அதுல போட்டு வச்சிட்டீங்கன்னா இன்னும் அது குயிக்கா அந்த ஐஸ் இதுலாம் போயிட்டு நார்மல் டெம்பரேச்சர்ல வந்துடும். ஃபீல் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல இருந்து நாம பிரிச்சு எடுத்துடலாம். இதுல எனக்கு நான் ஒரு 1 hour 1.5 hour நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இது நான் பிரிக்கிறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் விடலாம். இதுலயே கொஞ்சம் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. இது பாருங்க, அப்படியே முடிச்சு எடுத்துடலாம். இது இன்னும் நல்லா ஃப்ரீசிங்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஐஸ் கட்டிலாம் இது பண்ணி மூழ்கிடுச்சு அப்படின்னா இன்னும் ஃபுல்லாகவுமே அது ஓடோடவே வந்துடுங்க. இதை நம்ம அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அது கொஞ்சம் நல்ல தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டு இதை 1 month கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா உப்புல போட்டு வைப்பாங்க, உப்பு தண்ணியில போட்டு வைப்பாங்க, அப்படிலாம் வச்சிருந்தாங்க. இப்போ நாம அதை கொஞ்சம் ஈஸி பண்ணிக்கிட்டோம். அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாருங்க, வாஷ் பண்ணியாச்சு. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல இதை போட்டுட்டு நம்ம 1 month இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றதுக்கு முன்னாடி 1 hour பிஃபோரா நாம எடுத்து வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.